இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிமிலி உருண்டை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, இத சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியா பெசஞ்சுக்கோங்க. இத ரொம்ப தொள தொளன்னு பெசையக்கூடாது. இத ஒரு டவால நம்ம ரொட்டி மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு டவாவ நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதுல எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதிலேயே நேரா இந்த மாவ வச்சு கையில தண்ணி தொட்டு இது மாரி தட்டி விட்டுடுங்க. தட்டி விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா லைட்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் கலர் மாறி வரணும். அப்படி இருந்ததுனாக்கா இத எடுத்துடலாம். இத எடுத்துட்டு இது மாரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு ஃபேன்ல நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில 1 கப் அளவு வேர்க்கடலைய நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சட்னிக்குலாம் வறுப்போம் இல்லையா வேர்க்கடல, அந்த அளவு இத வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம், ஒரு பிளேட்ல மாத்தி ஆறினதுக்கப்புறம், இத தோல் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேன்ல ஒரு 1/2 கப் அளவு எள்ளு சேர்த்துட்டு, ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம், இதையும் எடுத்து ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த ராகி அடை நல்லா ஆறிடுச்சு. இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு 3லருந்து 4 செகண்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். இது ரொம்ப நைஸாவும் அரைக்கக்கூடாது. அதனால இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம், இத எடுத்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கடல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வேர்க்கடல சேர்த்ததுக்கப்புறம், வறுத்த எள்ளையும் சேர்த்து நல்லா ஒரு 2 தடவ பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடல கொஞ்சம் தெரியணும் டெக்ஸ்சர். ரொம்ப நைஸ் ஆயிடக்கூடாது. இங்க பாருங்க. அப்பதான் சாப்பிடும்போது நல்லாருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா ராகி, அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 கப் அளவு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்த்துட்டு, இத ஒரு 2 தடவ பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, இது எல்லாமே நல்லா மிக்ஸா வந்துடும். ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்திருக்கும் தனித்தனியா இல்லாம. இப்ப இத பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் ஒரு சேர இருக்கு பாருங்க. இதையும் இப்போ நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு எண்ணெயோ, நெய்யோ எதுவுமே தேவையில்ல. அந்த வெல்லத்தோட கசுவே போதும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்து, உங்களுக்கு தேவையான சைஸ்ல லட்டு பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.